வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். சென்னையில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன், மதிவாணன் ஆகியோர் ஆஜராகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டலாம். ஆனந்தன், என்ன மாதிரியான விசாரணை இருக்கும்? மணிமாறன், முக்கியமாக விசாரணையாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி சேலம் புளியம்பட்டி பிரிவில் வாகன சோதனையின் போது குறிப்பாக நவீன் சக்கரவர்த்தி மற்றும் சஞ்சய் பிரகாஷ் என அடையாளம் காணப்பட்டு அவரிடம் சோதனை செய்யும் போது அவரிடம் இருந்த வெடிமருந்துகள் வைத்திருந்தது, துப்பாக்கிகள் வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக மேலும் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணை அடிப்படையில், சந்தேகத்தின் அடிப்படையில சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 6 நபர்கள் உள்ள 6 இடங்கள்ல சோதனைகளில் ஈடுபட்டன. அப்படி சோதனை ஈடுபட்ட நாமங்களுக்கு முக்கிய நிர்வாகி இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், தென்காசி மதிவாணன், தென்னகம் விஷ்ணு உள்ளிட்ட 6 நபர்கள் இடங்கள்ல சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. அதில் குறிப்பாக அவர்கள் பேசிய உரையாடல், அதே போல செல்போன் மற்றும் முக்கியமான ஆவணங்களை NIA அதிகாரிகள் சோதனையில் ஈடுபடுத்தி எடுத்திருக்கிறார்கள். இந்த சோதனையில் எடுக்கப்பட்ட விவரங்கள் மற்றும் இந்த வழக்குடைய பின்னணி குறித்து விசாரணை செய்வதற்காக சம்மன் இந்த குறிப்பிட்டவருக்கு வழங்கப்பட்டது. அந்த சம்மன் கொடுக்கப்பட்டவர் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞருடன் NIA அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணையில் முக்கியமான விசாரணையை கேள்வியாளர் முன்வைக்கப்படுவார்கள். இந்த வழக்குக்கும் இவர்களுக்கும் என்ன பின்னணியில் இருக்கிறது, இதை என்ன மாதிரியான தொடர்பு இருக்கிறது, தொலைபேசி உரையாடல், வங்கியில் பண பரிமாற்றம் உள்ளிட்ட அனைத்து விவரங்கள் எல்லாம் NIA அதிகாரிகள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அது தொடர்பான கேள்விகளை முன்வைப்பார்கள். கேள்விகள் முன்வைக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து விசாரணை முழு நடைபெறும். அடுத்த கட்ட விசாரணைக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த விசாரணையில் முக்கியமாக இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் சாட்டை துரைமுருகன், அதே போல மதிவாணன் வழக்கறிஞருடன் வருகை தந்திருக்கார்கள். 2 பேரும் உள்ளே சென்றிருக்கார்கள். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணை முடிந்து வெளியே செய்தியாளர் சந்திக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட்டது, என்ன மாதிரியான பதில் தரப்பட்டதற்கான செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போது இந்த கேஸுடைய முக்கியத்துவம் பெறக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து NIA அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வழக்குடைய பின்னணி அடிப்படையில 6 இடங்கள்ல சோதனை ஈடுபட்டிருந்தாலும் நேரில் குறிப்பிட்டு விசாரணை மேற்கொள்கிறார்கள். அடுத்த கட்ட நகர்வே சென்றிருக்கிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஆனந்தன். நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.